அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்க கோயில் உத்திரமேரூரில் அமைந்துள்ளது. சுந்தர வரதராஜ பெருமாள் அனந்தவல்லி தாயார். இந்த உத்திரமேரூர் ஆகப்பட்டது முன்பொரு காலத்தில் சதுர்வேத மங்கலம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. இந்த உத்திரமேரூர் செங்கல்பட்டில் இருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. இக்கோயிலுடைய தனி சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 தலங்களை கொண்டது. தரைத்தலம், முதல் தலம், 2வது தலம். மொத்தம் 5 வரதர்களும் 9 பெருமாளும் இக்கோயிலில் ஒரே கோயிலில் அருள்பாலிக்கின்றாங்க. தரைத்தலத்தில் சுந்தர வரதர் நின்ற கோலத்திலும், முதல் தலத்தில் வைகுந்த பெருமாள் அமர்ந்த கோலத்திலும், 3வது தலத்தில் அனந்த பத்மநாபர் கிடந்த சயன கோலத்திலும் அருள்பாலிக்கின்றாங்க. 5 வரதர்கள் சுந்தர வரதர், வைகுந்த வரதர், அச்சுத வரதர், அனிருத்த வரதர், கல்யாண வரதர். அனைத்து பெருமாளும் 9 பெருமாளும் ஒரே கோயிலில் அருள்பாலிக்கின்றாங்க. அதுதான் தனிச்சிறப்பு. இக்கோயிலை கட்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பல்லவ மன்னன் நந்திவர்மன் தான் இக்கோயிலை கட்டியிருக்காங்க. அதனுடைய கல்வெட்டுகள்லாம் இக்கோயிலே இருக்குது. மேலும் இந்த உத்திரமேரூரில் தனி சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இக்கோயிலுடைய வடிவமைப்பை வச்சு தான் சென்னையில் உள்ள அஷ்டலட்சுமி கோயிலும் கட்டியிருக்காங்க. அவசியம் இக்கோயிலை பாருங்கள். மேலும் இங்கே வைகுந்த பெருமாள் கோயில் இருக்குது. அதில் குடவோலை கல்வெட்டும் இருக்குது. மற்றும் முருகர் கோயிலும் இருக்குது, சிவன் கோயிலும் இருக்குது. காணொலியில் அடுத்தடுத்து காணொலியில் போடுறேன். நன்றி, வணக்கம். பாருங்கள்.